மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. சாரி சொல்லு. ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்கா? தூக்கம் வருது, கொசு கடிக்குது, போ. நான் எதுவும் இல்லைன்னு சொன்னா எதுவும் இல்லை. பசிக்குது, சாப்பிட முடியல, தூக்கம் வருது, தூங்க முடியல, அந்த ட்ரம்ம நான் உருட்டியே ஆகணும். இது பேச விருப்பம் இல்லை துஷார். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். சாரிடா. போ ரூமுக்கு. லேட் பண்ண பயமா இருக்கு. எவனா வந்து உசார் பண்றானோ. அங்க பாரு, கெமி உசார் பண்ணிட்டு இருக்கான் பாரு. வாங்க, உங்களுக்கும் கால் அமைக்க விடுறேன். Thank you. வாங்க. தெரியாதமா நான் உன்னைய கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறேன். இது ஏன் தப்பு சரியா? நீ இதை பத்தி யோசிக்காத, நீ நிம்மதியா போயிடு. தப்பு என்னதான் நான் பாத்துக்கிறேன். சத்தியமா நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சரியா? சத்தியமா சொல்றேன். இந்த சிரிப்பு, இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? இது வந்து நான் எப்படி சொல்றது? அது நான் Okay, doesn't feel the same anymore. உண்மையா சொல்ல போனா சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? குட். I'm bad at my words. Okay, good night. சீக்கிரம் கக்கி தலடா, உள்ள வேலைக்கு. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். பாரதி, உங்களுக்கு என்ன பாஸ்? இந்த பக்கம் இருக்கப்ப வரக்கூடாது இல்ல, இங்க தான் இருப்பேன் நானு. அதனால என்ன? சேர்ந்து நில்றா, செத்து தொலை போறேன். தக்காளிடா வா. வாங்கங்க, உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீ சும்மா அம்மா வந்துரு. அப்பா ஓ, யார் நீ? கோவத்துல இருக்கு. உங்க அம்மா. இதுக்கு மேல ஈட் ஆஃப் தி மொமெண்ட் போச்சுனா இந்த வாடா போடா அந்த இதெல்லாம் இருக்க கூடாது. ஃப்ரெண்ட்லியா பேசணும். அண்ணே போங்கண்ணே. அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன? நான் இங்க நிக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நீங்க இப்படி வர போறது இல்ல. கொஞ்சம் சொல்ல முடியாது. அவங்க நீ தயவு அந்த இத கவனிடா போடா. அரை கிலோ 10 ரூபா அவரக்கா. ஒண்ணுல வினோத், கெமி, அரோரா, பாரு, நீங்க இந்த போட்டிக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? ஆமா. வினோதனே, வாடே போடுறேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? அம்மா புடிச்சே. மலமாடு அம்மா புடிச்சானா போடா. வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. இப்படி வந்து இப்படி கட்டி முடிக்கிறது டிஃபென்ஸா? சாரி ஒண்ணு இல்ல. நான் அது டிஃபென்ஸ் கிடையாதுனா. சாரிமா, தெரியாதுமா. சார், நான் வேலுவுல பண்ணல சார். சொல்லுங்கடா. எங்க டீம் சொன்னாங்க லாக் பண்ணு, அதனால லாக் பண்ணிட்டேன். சாரி கம்மி, லாக் பண்ண சொன்னாங்க. மை சிஸ்டர். அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துற டேய். உனக்கு பயப்படுறதெல்லாம் இல்லடா. நீ எங்கயாவது அடிச்சிருவியோ, கடிச்சிருவியோ, உன்னுடைய மேன்லி தனத்தை காட்டிருவியோ, உன்னோட ஆம்பளத்தனத்தை காட்டிருவியோ. இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. ஓ, அப்படியே விஷயம். பண்ணா, ஏய் மாமிச மலைகளே, எழுந்து தொலைங்கடா. பண்ணா, நீங்கள் எழுந்திருங்கள். கால லாக் பண்ணலாமா? சரி இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நாளா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கதைக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி. அண்ணே விடுங்கண்ணே, அவன் தான் பூசுட்டான்ல. அவர் மேல தேவையில்லாத பழி சுமத்துறாங்க. ஆஜியா 10 பேர் சொல்லுங்க பையா. ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விடிய அப்பன் தான் மகன் தான் அப்பன். மகனே, விட்டேனை கால் உட்கார வச்சு காக்கா போக சொல்ல போட்டுக்கிறா. அறிவுதா வாட்டர்மெலன் சொல்லுதியா சொல்லுகிற. திரும்ப பேசுற நீ. பேச்ச மாற்றி பேச மாட்டேன். வயசு ஆகுது, உங்களுக்கு அறிவு இல்ல. இது வரைக்கும் சொல்ற அறிவு அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. சொன்னதையா சொல்லுகிறாயா? 100 முறை சொல்லுகிறாய். வயசுக்கு அறிவு சண்டை போடக்கூடாது. சொன்னா கேளுங்க ராசா. நம்ப முடியாது. ஸ்ரீராமா ஏய், ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க, நைட் பெட்ல வந்து கொஞ்சிட்டு இருப்பீங்க, நான் நடுக்குல வரணுமா? என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனைன்னு வந்துட்டா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு எழுதியிருக்காரு.
காலையில வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆள் கொண்டு வந்து வேணா எடுத்துட்டு போவீங்க. நாங்க என்ன போயிட்டு சோத்த இல்லாம போயிட்டு தண்ணியா குடிச்சு தூங்குறது? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். வெங்காயத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. உனக்கே தெரியுதா நீ என்கிட்ட எப்படி இருக்கேன்னு? உனக்கு தெரியுதா தெரியலையா? நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. சபா. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிக்கவே இல்லை. சரி சாரி மன்னிச்சு இப்போ பேசினாலே வெளியில தப்பா இருக்கும், பேச மாட்டேங்கிறியா? அப்படின்னா நான் எப்படி உட்காந்து பேசவே மாட்டேன். என்ன நம்பிட்டல, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏய், நானும் ஒரு 2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல ரெண்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ அப்படியே என்கிட்ட இருந்திருக்கலாமோன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற நீ. பாக்குற மாதிரியா இருக்கு உங்க தலையெழுத்து. உனக்கு புரியுதா? நீ உன்னால நான் வீக் ஆயிட்டு இருக்கேன். கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. என்னால பண்ண முடியல. அப்புறம் என்ன நீங்க வந்த டென்ஷன் பண்ணி அங்க ஒரு பவர் இருக்குது. அதுக்குள்ள 2 பேர் இருக்காங்களே. என் ஒரு ஆள் நல்ல சாப்பாடே நின்றுச்சுன்னு சொன்னாங்கல்ல. இன்னும் அந்த உப்பு சாதம் இங்கதான் இருக்கு. அதுக்கு இன்னும் யாருமே சாரி எதுவுமே கேட்கல. என்னைய மட்டும் கேட்க சொன்னாங்கல்ல. என்னடா ஹோட்டல் சரி ஓனர் கட்ட போட்டுங்களா? யாரா ஓனர்? என்ன திடீர்னு கனியக்கா, இவ்வளவு சாதத்துல உப்பு போட்டதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அன்றே சொன்னேன், நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவேன் என்று என் டீம் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்க. சாரி சொல்றமா இல்லையா? அதே சாப்பாட்டுக்காக தான் நானும் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. சபரி, இன்னைக்கு வந்து நான்வெஜ் வந்திருக்கு. நான் வெஜிடேரியன். எனக்கு ஒரு பொரியல் வேணும், அவ்வளவுதான். அது வந்து உருளைக்கிழங்கு பொரியலா இருக்கணும். தோப்பாரா அக்கா ஆர்டர் போடுறாங்க. அந்த 9 பசங்களோட நான் அதுக்கு எவ்வளவு மார்க் போடுறேன், ஆரோரா எவ்வளவு மார்க் போடுறான்னு நம்ம அந்த கேம் தான். போட்டிங் போனோமா, சேட்டிங் பண்ணோமான்னு இல்லாம என்னத்துக்குடா போட்டி அது இதுன்னு உயிரை வாங்குறீங்க? பிரவீன் ராஜ் Give 6.5. I would give for Praveen 6. Is it? துஷார் இன்ஃபினிட்டி. அன்பே, அப்படி என்றால் நீ என்னை காதலிக்கிறாயா? போ. போ. சும்மா சொன்னேன். கமருதீன், go for it. செம்ம ஃபன்னி. அவங்க கூட உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட் ஜோன் பண்றவரு. அதேதான் பண்ணா. பாய் ஃப்ரெண்ட் ஆக்க வேண்டாம். ஃப்ரெண்ட் ஆயிட்டா பிரேக்கப் ஆகாது, சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. என் காதல் பையில போச்சு. கமருதீன் வந்து ஒரு அழகான ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஆனா அது ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறுமான்றதுதான் வந்து விஷயம். அழகா இருக்கான். அது ஒரு தடவை ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வரும்போது நல்லதானே இருக்கா. பாலைவனமா இருந்த என் மனசு திடீர்னு பச்சை பசேல்னு பூத்து குலுங்குது. And I love brown skin. தாடி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவன்கிட்ட அந்த ஒரு ஸ்டைலிங் நல்லா இருக்கு. அப்புறம் ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுட்டு. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டியை பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. என்ன பண்ண வைக்கிறானுங்க பாருங்க. கஞ்சி குடிக்க யாருமே சொல்லலங்க. எனக்கு அதான் கடுப்பு. கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. இந்த கொடுமையெல்லாம் கேட்க அட அழுக்கு கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? பாரு வந்து நான் வந்து 8 கொடுப்பேன். எனக்கு வந்து டஸ்கினா பிடிக்கும். அவங்களுக்கு பிரவுன் பிடிக்க, இவருக்கு டஸ்கி பிடிக்க. கையை கொண்டா, நீயும் கையை கொண்டா, 2 பேரும் தெக்கேடோ நாசமா போங்க. லுக் பத்தி சொல்லல. ஐயோ நன்றி. நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு. இந்த கண்டாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீரணிக்க முடியாது. ஆள விடுங்க. ப்ளீஸ் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். என்னால இதுக்கு அப்புறம் இங்க இருக்க முடியாது. என்ன கூப்பிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பேசாம இருக்கீங்க? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. செல்பகல் அடிக்க சொல்லுங்க. இப்படி பேசாத. சும்மா யாரோ நடிக்காத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோகியதை கொஞ்சம் சொல்லு பாப்பா. வேண்டாம். சும்மா இருப்பா. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நல்லா நல்லா காம்பினேஷன் பாப்பா போட்டு காப்பாத்த பண்ணி நீ நடிக்காத. ஏய் கேமரா மஞ்சள் துணியை போட்டு மூடுறா. ஏன்னா நான் சாப்பாடுக்கு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? சிம்பத்தின்னு சொன்னாங்க. இதனாலதான் நான் என் கதையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்ப அதான்டா அடுத்த சீன் கட். உங்களை யாராவது ஒருத்தர் அவங்க கடந்து வந்த பாதையை பகிர்ந்துக்கலாம். நான் சொல்றேன்,
இன்னைக்கு நடந்த விஷயத்துல நான் என்னோட ஸ்டோரி சொல்லணும்னு விரும்புறேன். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்க அம்மா நான் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வேற லைஃபை தேடி போயிட்டாங்க. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். எங்க சித்தி சுத்தமா சாப்பாடே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு டைம் சாப்பாடு குப்பிச்சு எடுத்து சாப்பிட்டுருக்கேன் சின்ன வயசுல. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? இல்ல எனக்கு வந்து அது மிக்ஸ்டு ஃப்ரூட் இதுவா பண்ணி கொடுத்துடா. இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு வேணும்ன்ற எல்லாருமே வந்து தனித்தனியா ஒண்ணு கேட்டு ஒண்ணு சமைச்சு கொடுத்தோம்னா உள்ள காய்கறி இருக்காது. நீ வர வித்தாச்சா கித்தாச்சா கிழிச்சாச்சான்னு கேக்குற, அவன் வர வித்தாச்சா கித்தாச்சா கிழிச்சாச்சான்னு கேக்குறான். மாறி மாறி வந்தா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டோம். காயெல்லாம் போட்டு அந்த காய் ஹாஃப் வெந்தா கூட போதும். மிளகாத்தூளை தூக்கி போட்டு அதை எடுத்து உள்ள வச்சிடலாம். இது கிரிமினல் பயபுள்ளியாச்சே. மனசாட்சியே இல்லாத மனுஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் செய்யலன்னா நம்ம வாழ முடியாது. நம்ம உரிமையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வேற யாரும் நமக்காக வர மாட்டாங்க. அதை எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்தவங்கடா நாங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? சாப்பாடு விஷயம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ அந்த கோவம் உண்மையே அநியாயமா இறந்ததை பண்ணாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது. அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? நம்ம அநியாயம் பண்ணல, நம்ம அநியாயத்தை தடுக்கிறோம், தட்டி கேட்கிறோம். நாங்க தட்டி கேட்கறவங்க இல்ல, தப்பு பண்றவங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கனி அக்கா மேல எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தானே இருக்கு. அந்த இன்னொரு முகத்தை காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குடா. அதான் முடியாம போச்சு. எவனும் பேசக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் அவங்க சொல்றத கேட்க வைக்கிறது இருக்கு பாரு, அதுதான் மிகப்பெரிய அரசியல். மாஸ்டர் பிளான். தனக்கு எதிரா யாரும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு, ரொம்ப விஷம். தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? கனியக்கா தான் மாஸ்டர் மைண்ட். நம்ம வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி உங்களுக்கு சமையல் எடுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ எங்க கிட்ட கேட்டு எடுக்கலாம். என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? அவன் என்ன பேசிருக்க? பாட்டில் எடுத்து மண்டையில போடுறான். சார் இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையா? பிச்செல்லாம் எடுக்க முடியுமா? ரொம்ப தப்பா பண்றீங்கம்மா. பிச்செல்லாம் எடுத்துட்டு சாப்பிட சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் பண்ணலண்ணே. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் பாட்டு ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போய் ஆயிட்டுன்னு சொல்லி கூட்டு வந்துக்கிட்டு எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு. கேட்டு சாப்பிட பிச்சை எடுக்க வந்து சோகே விடுறா விடுறா. என்னடா அழுக ஆரம்பிச்சுக்க? அழுக வேண்டாம் சொல்லுப்பா சார். அழுகு இல்ல விக்ரம், அழுகு இல்ல நீ அழுகுறானா? உங்களுக்கு லக்ஸுரி ஃபுட்டா வருது சரியா? எங்களுக்கு செய்யற குழம்புல இருந்தோம் எடுப்பீங்க. உங்களுக்கு தனியான சிக்கனும் செய்யணும். இல்ல இல்ல தாங்க சாமி ஐயா சாமின்னு பாட்டு படிக்கிட்டு இருக்கேன். என்னது இது? What the kilo வடா? நீங்க எல்லாம் வேணும் சார். நான் வந்து நான் போணும்னு சொன்னேன். சூப்பர் குடும்பம் நினைச்சு சூப்பர் சூப்பரா எனக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுது. நானும் கமருதீன் போறோன்னு சொன்னா இவ போறேன். ஒரு நிமிஷம் கமருதீன், நீ வரேன்னு நான் சொன்னேனா? அந்த காரு அது காரு. நீ ஏன் நடிக்கிறேனா? என்ன சொன்ன தெரியுமா? ஒரு வாரம் நான் ஆடினாலும் அங்கதான் நான் ஆடுவேன்னு சொன்னா. போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ ரப்ரே, அவன் போய் சொல்றான். ரப்ரே கம் ஆன். என்னால என்ன நீ வேற நான் வேற. நான் எனக்கு ஒரு குடும்பம் வேணும், நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாரும் வேணும், கேம் வேணும். ஏண்டா இங்க வந்து நாலு சாய் சந்த பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிட்டு ராஸ்கல். நான் தனியா தான் இருந்திருக்கேன் இவ்வளவு நாள். எனக்கு ஒரு குடும்பம் எனக்கு கொடுக்காத. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. உனக்கு அப்படி தோணுதாக்கா? நான் சீரியஸா கேக்குறேன். உனக்கு அப்படி தோணுதா? இல்ல பிக் பாஸ் என்னால இதுக்கு அப்புறம் இங்க இருக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீட்டுக்கு அமுச்சு விடுங்க. என்னால இங்க இருக்க முடியாது. நான் இந்த வீட்டுல இருந்தா எல்லாரும் என்கிட்ட வம்புடுறாங்க. நான் எங்கயாச்சும் எப்படியாச்சும் போய் சொல்றேன். தங்கச்சி